பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரா விருந்தாவனத்துல அவதரிச்சு அங்குள்ள கோகுல வாசிகளுடைய வெண்ணெய் எல்லாம் திருடி அவர்களுக்கு பேரானந்தத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமோதர மாசத்துல நாம் அனைவரும் நினைவு கொள்வோம். அன்னை யசோதை ஸ்ரீ கிருஷ்ணர் பண்ற குடும்பத்தனத்தெல்லாம் பார்த்து அவர் உரல்ல கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஜெகத்தின் அதிபதி ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு பயந்து ஓடுறாரு. கடைசியில அன்னை யசோதை அவரை பிடிச்சு உரல்ல கட்டும் போது அந்த கயிறு எப்போதுமே 2 விரல்கள் அளவிற்கு கம்மியாகவே இருக்கு. உள்ளுக்குள்ள போயிட்டு இன்னும் கொஞ்சம் கயிறு எடுத்து சேர்த்து கட்டுறாங்க. அப்பவும் 2 விரல்கள் அளவிற்கு கம்மியாகவே இருக்கு. இது என்னடா மாயை அப்படின்னு சொல்லிட்டு யசோதை நினைக்கிறாங்க. இந்த 2 விரல்கள் எதை குறிக்குதுன்னா, ஒண்ணு அன்னை யசோதையோட முயற்சி, 2வது கண்ணனுடைய கருணை. அன்னை யசோதை சோர்வடைஞ்சு வேலை செல்லும் போது ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கிறார். சோ இதனால அவருக்கு தாமோதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வருது. ஆமாங்க, தாமானா கயிறு, புதனா வயிறு, வயிற்றை சுற்றி கயிறு கட்டியதால் அவருக்கு தாமோதரன் சொல்லிட்டு ஒரு பெயர். தன் பக்தரின் அன்பிற்கு கட்டுண்டவன் தாமோதரன் ஆவார். இந்த தாமோதர லீலை நடந்த மாசம் தான் இந்த மாசம். இந்த மாசத்தை தாமோதர மாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுவோம். இந்த தாமோதர மாசத்துல நம்ம எல்லாருமே மறக்காம ஒண்ணு பண்ணணும். அது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய் தீபம் காட்டுவது. திருச்சி கண்டோன்மெண்ட்ல இருக்கிற உங்க ஹரே கிருஷ்ண இயக்கத்துல கூட இந்த தாமோதர மாசத்தை சிறப்பாக கொண்டாடவிருக்கிறோம். நீங்க எல்லாரும் நவம்பர் 5 வரைக்கும் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாலை 6 மணிக்கு ஸ்பெஷல் தீபாரதனையில் கலந்து கொள்ளலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வரலாம். கீர்த்தனைகளுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் வழிபடுவோம். அவருடைய அன்பும் பக்தியும் நம் இதயத்தில் மலரச் செய்வோம். ஹரே கிருஷ்ணா.